இதில் எந்த அளவுக்கு ஃபேக்ட் இருக்குது நான் அதை பற்றியும் சொல்லிடுறேன். கடந்த 2006 மார்ச் மாதம் வாக்கில் எப்ஸ்டைன் இருக்கால, அவன் தான் அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். அந்த ஃபேமிலி விடுதலை ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் யார் இந்த விஷயத்தை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறது மேட்ரு பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆர்கனைஸ் பண்ணது எப்ஸ்டைன் தான். எப்ஸ்டைனுக்கு தான் வேலை. பெரிய பெரிய ஆட்கள் சார்ந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிவிடுவான். அங்கே தன்னோட லாபியை பெருசாக்கிடுவான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் வராங்கனாக்கா அவங்கள வச்சு 20 பேரை பிக் ஷாட்ஸை பிடிச்சிருவான். இதே மாதிரி தான் அறிவியல் சார்ந்த இந்த ஒரு ஈவெண்ட்டையும் அவனே ஃபண்டிங் பண்ணி ஃபுல்லாக நடத்தியிருக்கான். கரெக்டாக இவன் இந்த சார்ஜஸில் சிக்கனாம பாருங்க, இது போல் விபச்சாரம் பண்ணுறான், சிறுமிகள்கிட்ட இது போல் நடந்துக்கிறாது இதுன்ட்டு அந்த குற்றச்சாட்டில் சிக்கிறதுக்கு கரெக்டாக 5 மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஓகே, அந்த ஈவெண்ட் தான் ஹாக்கிங் வந்திருக்காப்புல. இந்த ரிட்ஸ் கார்டன் ஹோட்டல் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலில் ஒரு நைட்டு நீங்கள் தங்கணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம பே பண்ணணும்? நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 1.5 லட்சம் ரூபாய் சும்மா ஒரு நைட் தங்குறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் மாமா வேலையை தரமாக பார்த்துருக்கான். எந்த அளவுக்கு அவன் கிட்ட வர்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை வாரி அரைச்சிருக்கான். அவனுக்கு பஞ்சம் பணத்துக்கு அவ்வளோ பேர் காசை கொட்டி கொடுக்க ரெடியாக இருக்காங்களே. ஆக்சுவலாக இந்த தீவு, அதாவது எங்கள் குடும்பத்தார் ஹாக்கிங் போனார்ல, அந்த தீவுக்கு எப்ஸ்டைன் ஐலாண்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஃபேமிலி சொன்னாங்களே, இந்த ரிட்ஸ் கார்டன் ஹோட்டல் இருக்கிற அந்த தீவுல இருந்து அருகில் தான் சென்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட் இருக்கு. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சென்ட் ஜேம்ஸ் ஐலாண்டுக்கு இன்னொரு பேர் என்ன நல்லா தெரியும், பெடோஃபைல் ஐலாண்ட். எப்ஸ்டைன் ஐலாண்ட் அது பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்த ஹாக்கிங் அந்த ஐலாண்டுக்கு போகல அப்படின்றதான் அந்த குடும்பத்தோட வாதமாக இருக்கு. நான் அசம்ஷனை முன்வைக்க விரும்பலைங்க, அவர் போலன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபேக்டை மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த பெடோஃபைல் ஐலாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஹாக்கிங் போயிருக்க மாட்டாருன்னு நம்புறேன், போயிருக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ரைட், விடுங்க.